அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது பழனியில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இந்த மாநாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? மாண்புமிகு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய உயர்மட்ட குழு கூடி எடுத்த முடிவின்படி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று கூடிய கூட்டத்தில் முருகனுக்கு, குறிப்பாக தமிழ் கடவுளான முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று எடுத்த முடிவிற்கிணங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலேயும் இந்த மாநாட்டிற்கு பேருதவியாக இருந்தபடியால் நேற்று 24 தொடங்கி இன்றைக்கு 25ஆம் தேதியை நோக்கி இந்த மாநாடு சென்று கொண்டிருக்கின்றது. நேற்று காலை 8 மணிக்கு ஆரம்பித்த இந்த மாநாடு இரவு 12 மணி வரையில் நடந்து கொண்டிருந்தது. இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்பட வேண்டும் என்றால், தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஆதீனங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த 39 மாத காலங்களில் மதுரை ஆதீனம் எந்த நிகழ்வுக்கும் வருகை தந்ததில்லை. இந்த நிகழ்வுக்கு தானாக மனமுவந்து வருகை தந்து முதல்வரையும் ஆட்சியையும் பாராட்டியிருக்கிறார் என்றால், வசைபாடுபவர்களும் வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்து சமய அறநிலைத்துறைக்கு முதல்வர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து புலப்படுகிறது. அதோடு மாத்திரமல்லாமல் நீதியரசர்கள் 5 பேர், இந்நாள் நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள் 5 பேர் என்று இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றனர். அதேபோல் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், சமூக சிந்தனையுட ஊடகவியலாளர்கள், அதேபோல் ஜப்பான், மலேசியா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, ஜெர்மன் போன்ற பல நாடுகளிலிருந்து குழு குழுவாக இந்த மாநாட்டிற்கு வருகை தந்தது உண்மையிலே இந்த மாநாட்டினுடைய பெயரான அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பதற்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். நேற்றைக்கு ஒட்டுமொத்த இந்த கல்லூரி வளாகமே கொள்ளாத அளவிற்கு கல்லூரிக்கு வெளியேயும் கூடிய கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் இந்த மாநாட்டிற்கு கூடியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நேற்று மாத்திரம் மதிய வேளை உணவு வேளையில் மாத்திரம் 60,000 பேர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துடைய கணக்கு நேற்றைக்கு வந்த முருக பக்தர்களுடைய எண்ணிக்கை 1,00,000 தாண்டும். இன்றைக்கும் அதேபோல் 1,00,000 தாண்டும். ஆடல் பாடல்கள், பக்தி பரவசம் ஊட்டுகின்ற இன்னிசை நிகழ்ச்சிகள், முருகனை பற்றிய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் முருகரை பற்றிய நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள் என்று நேற்று ஒரு நாள் மாத்திரம் சுமார் 600 கலைஞர்கள் பங்கேற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட அந்த 600 கலைஞர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 24 நிகழ்ச்சிகள் நேற்றைக்கு மாத்திரம் இடம்பெற்றது. அதேபோல் சிறப்பு சொற்பொழிவாளர்கள் என்றால் மலேசியா, மேலை நாடுகளில் இருந்து வந்தவர்கள் சிறப்பு சொற்பொழிவு என்று 40 பேர்கள் நேற்று சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அதேபோல் கலை நிகழ்ச்சிகளும், சிறப்பு சொற்பொழிவுகளும், இன்னிசை நிகழ்ச்சிகளும், முருகரை குறித்த நாடகங்களும் இன்றைக்கும் அரங்கேற இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக, அவருடைய என்னென்ன எண்ணங்களோ அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு ஒரு 16 தீர்மானங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த 16 தீர்மானங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வடித்தெடுக்கப்பட்ட தீர்மானங்கள், முருக பக்தர்களுக்கு மகிழ்ச்சியூட்டுகின்ற தீர்மானங்களாக அது அமையும் என்று நம்புகிறோம். இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, உணவு போன்றவை, அதேபோல் குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் உடனுக்குடன் சேர்கின்ற குப்பைகள் மற்றும் சுகாதாரத்தோடு இந்த மாநாட்டு அரங்கை முழுவதுமாக சுத்தப்படுத்தி வருகிறார்கள். காவல்துறையும் எந்தவித சிறு அசம்பாவிதத்துக்கும் இடம் தராமல் போதிய அளவிற்கு காவல்துறையும் பாதுகாப்பு அளித்து இந்த மாநாடு சிறப்பதற்கு
அனைத்து துறைகளும் அரசின் சார்பிலே ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்றது. நிச்சயம் இந்த மாநாட்டிற்கு தமிழ் கடவுளான முத்தமிழ் முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த மாநாட்டிற்கு முழுவதுமாக சுதந்திரம் அளித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான தலைவர், நீண்ட நெடுகாலம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த தமிழகத்தை வாழ்வாங்க வாழ வைப்பார், நிரந்தரமாக ஆட்சி செய்வார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.